வெல்கம் டு வீட்டு கிச்சன். இந்த வீடியோவில் நாம் ரொம்ப சூப்பரான மில்க் கேக் எப்படி செய்யலான்னு பார்க்க போகிறோம். இதை மலபார் கேக்குன்னு கூட சொல்லுவாங்க. கோதுமை மாவில் செய்கிறதுனால ரொம்ப ஹெல்த்தியான டிஷ் கூட. ரொம்ப ஈஸியாக செய்யலாம். முழு வீடியோவையும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி எங்கள் சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸில் வரும். ஃபஸ்ட் ஒரு பேனில் அரை கப் அளவுக்கு சுகர் சேர்த்துக்கலாம். இது கூடால ஒரு கப் அளவுக்கு வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். இதை நாம் சீனி பாகுபதத்துக்கு எடுத்துக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம இந்த சுகரெல்லாம் நல்லா கரைஞ்சி ஒரு 3 நிமிஷம் நல்லா கொதிக்கணும். அப்போ நமக்கு சர்க்கரை பாகு ரெடி ஆகிரும். பாருங்கள், இப்போ நமக்கு சுகர் சிரப் நல்லா கொதிச்சாச்சு. இனி இது ஒரு 3 நிமிஷம் கொதிக்கட்டும். அப்போ நமக்கு கரெக்டாக குலாப் ஜாமுனுக்கு எந்த மாதிரி பாகு ரெடி பண்ணுவோமோ அந்த மாதிரி ரெடி பண்ணிட்டா போதும். வேறு இதில் ஒரு கம்பி பதம் அப்படி எதுவுமே கிடையாது. ஒரு 3 மினிட்ஸ் இது நல்லா கொதிக்கட்டும். பாருங்கள், இப்போ இது 3 நிமிஷம் நல்லா கொதிச்சாச்சு. கடைசியாக இதில் ஏலக்காய் விதைகளை தட்டி போட்டிருக்கேன். வாசனையாக இருக்கும். ஒரு கிளறிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட் ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துருக்கோம். அதில் ஒரு முட்டையை வெட்டுக்கலாம். முட்டை பிடிக்காதுன்னா நீங்கள் தயிர் கூட சேர்த்துக்கலாம். இதில் ஒரு 3 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். இது கூடால ஒரு கப்பு கோதுமை மாவு சேர்த்துக்கலாம். கூடவே 1/4 கப் அளவுக்கு மில்க் பவுடர் அதையும் சேர்த்துக்கலாம். இதை நாம் ஃபஸ்ட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இது கூடால ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சோடா உப்பு சேர்த்துக்கலாம். கூடவே 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சால்ட்டும் சேர்த்துக்கலாம். இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். ஃபஸ்ட் நாம் ஸ்பூன் வச்சு மிக்ஸ் பண்ணணும். அடுத்து நாம் கொஞ்சம் கொஞ்சமாக பால் ஆட் பண்ணி இது நல்லா சப்பாத்தி மாவு பதத்துக்கு மிக்ஸ் பண்ணி எடுக்க போகிறோம். இது காய்ச்சி ஆற வச்ச பால் இதில் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். தேவைக்கு ஏற்றாக்கில் பால் ஆட் பண்ணால் போதும். பாருங்கள், இந்த மாதிரி நாம் இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். நல்லா அழுத்தி பிசைஞ்சுக்கணும். இந்த மாதிரி நல்லா அழுத்தி பிசைஞ்சு வச்சுட்டு இனி இதை நாம் விரிச்சு எடுக்க போகிறோம். கிராக் எதுவும் இல்லாத மாதிரி அழகாக விரிச்சு எடுத்துக்கணும். ரொம்ப ஒல்லியாக இல்லை, ஒரு 1/2 இன்ச் அளவுக்கு உயரம் இருக்க மாதிரி நம்ம இதை விரிச்சு எடுக்கணும். இந்த மாதிரி பூரி கட்டையை வச்சு நாம் விரிச்சு எடுத்துக்கணும். இனி இதை ஒரு நைஃப் வச்சு நாம் கட் பண்ணி எடுத்துக்கணும். உங்களுக்கு என்ன ஷேப்பில் வேணுமோ அந்த ஷேப்புக்கு நாம் இதை கட் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்க, இந்த மாதிரி நாம் ரெக்டாங்குலர் பீஸாக கட் பண்ணி எடுத்துருக்கேன். இதோட திக்னஸ் பார்த்தீங்களா? இந்த அளவு திக்னஸ் இருக்கணும். அப்போ தான் நமக்கு சூப்பராக ஜூஸியாக இருக்கும்.
இதை நாம் இனி ஆயிலில் போட்டு ஃப்ரை பண்ண போகிறோம். பாருங்கள், ஸ்டவ் ஆன் பண்ணி எண்ணெய் பாத்திரம் வச்சுருக்கோம். ஆயில் சூடானதும் அதில் நாம் கட் பண்ணி வச்சிருக்கக்கூடிய இந்த பீஸை போட்டு ஃப்ரை பண்ணிக்கலாம். இந்த மாதிரி பக்கம் மாற்றி மாற்றி விட்டு நாம் இதை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும். ஒரு டார்க் கோல்டன் கலர் வரணும். அப்போ தான் நமக்கு பார்க்குறதுக்கும் நல்லாயிருக்கும், உள்ளே இருக்கிறதும் நல்லா வெந்திருக்கும். பாருங்கள், இப்போ நமக்கு நல்லா கோல்டன் கலர் வந்தாச்சு. இதை நாம் இனி எடுத்துடலாம். நாம் எடுத்ததை சர்க்கரை பாகில் போட்டு ஊற வச்சிடலாம். இது நல்லா சீனி பாகுலடி இந்த மாதிரி போட்டு பரட்டி விட்டுக்கலாம். அப்போ நமக்கு நல்லா ஏறி இருக்கும். இது ஒரு 20 நிமிஷம் நல்லா சீனி பாகில் இருக்கட்டும். 5 மினிட்ஸ்க்கு ஒருக்கா இதை பக்கம் மாற்றி விட்டுக்கலாம். பாருங்க, 20 நிமிஷத்துக்கு பிறகு நம்மளோட மில்க் கேக் எவ்வளவு சூப்பரா ரெடி ஆகி இருக்குன்னு. இந்த மில்க் கேக்கு மேல நம்ம அந்த ஜீராவையும் லைட்டா இப்படி விட்டு சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்டா இருக்கும், நல்லா ஜூஸியா இருக்கும். இதை நீங்க உங்க வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்து உங்களோட கமெண்ட்ஸ் மறக்காம எங்களுக்கு சென்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோவை நீங்க லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.